ஆனா எதுக்கு நீங்க என்னோட பொண்ணுக்கு ஃப்ரீயா சொல்லி தர போறீங்க? அண்ணா, வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்ல. முதல் தடவையா ஒன்று கேட்க ஆசைப்படுறேன். நீங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்லு சஞ்சு. அண்ணா, நீங்க நேஹாவுக்கு சிஏ படிக்க ஹெல்ப் பண்ணுவீங்களா ப்ளீஸ்? அது நேஹாவோட கனவு. நல்லா படிச்சு சிஏ ஆகணும்னு அவள் ஆசைப்படல. ஆனா இப்போ அவங்க வீட்டில் பணத்துக்கு கொஞ்சம் நிலைமை சரியில்லை. அண்ணா, நீங்க எத்தனையோ குழந்தைகளுக்கு ஃப்ரீயா சொல்லி தருவீங்கல்ல, கொஞ்சம் சமூக சேவையை அவங்க தம்பிக்காகவும் பண்ணுங்களேன். அந்த நியூஸ் பேப்பர் பிரச்சனை நடந்ததில்ல, அதுக்கப்புறம் அவளால் காலேஜ் போக முடியல. அவளோட கிளாஸ்மேட் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு வீட்டில் இருந்து தான் படிக்க போறா. நீங்க அவளுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவளுக்கு அது எவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ப்ளீஸ் அண்ணா, மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. முதல் தடவையா உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் ப்ளீஸ். சரி, என்னோட லட்டுக்காக நான் இதையும் கூட செய்வேன். ஐ லவ் யூ அண்ணா, ஐ லவ் யூ அண்ணா, லவ் யூ so much. You are the best அண்ணா. தேங்க் யூ அண்ணா. பாருங்க அங்கிள், எனக்கு பணத்து மேல எந்த ஆசையும் இல்லை. சொல்லப்போனா நான் கல்வியை பரப்புறதுக்காக முழு ஈடுபாட்டோட வேலை செய்ய விரும்புறேன். நேஹாவோட காலேஜ்லயும் கிளாஸ் எடுக்கிறேன். அதனால நேஹா எவ்வளவு புத்திசாலியான ஸ்டூடெண்ட்னு எனக்கு தெரியும். ரொம்ப பிரைட் ஃபியூச்சர் இருக்கு இவங்களுக்கு. ஆமாங்க, எனக்கு இதுவும் தெரியும் அங்கிள். சில கஷ்டங்கள்னால நேஹாவால சிஏ கிளாஸ்ல சேர முடியலன்னு. உண்மையை சொல்லணும்னா வெறும் பணத்துக்காக எந்த ஒரு ஸ்டூடெண்டோட கனவும் அழிஞ்சு போறதை நான் கொஞ்சமும் விரும்பல. பல வருஷமா நானே டாப்பரா இருந்திருக்கேன். நானே சிஏ எக்ஸாமுக்கு தயாராயிட்டு இருக்கேன். என்னால நேஹாவை நல்லா கைடு பண்ண முடியும். அப்புறம் உங்க இஷ்டம் அங்கிள். ஒருவேளை என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றும் பரவாயில்ல. சரிங்க, நீங்க கோச்சிங் ஆரம்பிக்கலாம். அப்புறம் இதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ அங்கிள், என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு. உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க நேஹாவுக்கு இங்கேயே வீட்லயே சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். சாரி அங்கிள், ஆனா என்னால நேஹாவுக்கு வீட்டுக்குள்ள சொல்லி தர முடியாது. ஏன்னா நான் நேஹாவுக்கு வீட்டுக்கு வெளியில வராண்டாவில் உட்காந்து சொல்லி தரலாம்னு ஆசைப்படுறேன். பாருங்க அங்கிள், நேஹா மேலையும் அவளோட டீச்சர் உறவு மேலையும் யாரும் தப்பா பேச நான் கொஞ்சமும் விரும்பல. தப்பா நினைக்கிறதையும் நான் விரும்பல. அது மட்டும் இல்லாம அங்கிள், முன்னாடியே ஜாக்கிரதையா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை இல்லையா? உண்மைதான். அப்போ எப்ப இருந்து கோச்சிங் ஆரம்பிக்க போறீங்க? இன்னையில இருந்தா இல்ல நாளையில இருந்தா? அங்கிள், எல்லா விஷயத்தையும் நீங்களும் நானும் தான் பேசணும். இப்போ இதோட முடிவை நேஹா தான் எடுக்கணும். என்ன நேஹா? நல்ல காரியத்துக்கு எதுக்கு லேட் பண்ணணும்? இப்பவே ஆரம்பிக்கலாம் சார். சரி. இல்ல இது நல்லா இல்ல, வேற ஏதாவது காட்டுங்க. ஏதாவது புது டிசைன். இத ட்ரை பண்ணி பாருங்க, இப்போதான் புதுசா வந்திருக்கு. அப்படியா? நிஜமா சொல்லணும்னா புது செட் வாங்குற எண்ணமே எனக்கு இல்ல. ஆனா நாளைக்கு ஆவணி மாசத்தோட புனிதமான திங்கக்கிழமை. அதுவும் இல்லாம சஞ்சுவும் இப்ப குணமாகிட்டு வரான். அதான் நினைச்சேன் ஒரு புது செட்டை வாங்கிடலான்னு. அரேடா, இதுவும் நல்லா இல்லையே, வேற ஏதாவது காட்டுங்க. பெரியம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. உங்களோட கொழுந்தனார் மனைவி, அதாவது என் அம்மாவோட பிறந்த நாள் வரப்போகுது. ஒரு தங்க மோதிரம் அவங்களுக்கு வாங்கி கொடுங்களே. சின்னதா போதும். அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களோட ஒவ்வொரு பிளான்லயும் நான் முழு நேர்மையோட கூடவே இருந்திருக்கேன். எனக்கு ஏதாவது சன்மானம் கிடைக்கணும் இல்ல? வாய மூடு முதல்ல. என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அதெல்லாம் நான் தானே உனக்கு சொன்னேன். நீ வெறும் பியூன் மாதிரி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க. இந்த சின்ன வேலையை 100 ரூபா நோட்டை கொடுத்தா எவன் வேணும்னாலும் எனக்கு செஞ்சு கொடுத்திருப்பான். பசிக்கு பால் இல்ல, பொன்க்கு என்ன வேணுமா? டேய் எரும மாடு மாதிரியே இப்படி நிக்கிற, கண்ணாடியாவது ஒழுங்கா புடி. இந்த தங்க ஆரத்தை போட்டுக்கிட்டாலும் உங்க தோல்வி அவங்களால தடுக்க முடியாது பெரியம்மா. லேட்டா வந்தாலும் கூட இந்த விளையாட்டுல வெற்றி எனக்கு தான் கிடைக்கும். ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைக்கட்டும். சஞ்சு அண்ணா கூடவே சேர்த்து மொத்த குடும்பமும் காலி.
எவ்வளவு பண்பான கலாச்சாரமான ஒழுக்கமான தெளிவான பையன் இல்ல. நீங்க இவனோட முழு பேர் என்ன சொன்னீங்க? அஜய் திரிபாठी. திரிபாठी? ஒருவேளை இவன் அந்த எம்எல்ஏ திரிபாட்டி இருக்கானே அவனோட பையனா இருப்பானோ? என்ன வேணாலும் பேசாத சுஷ்மா, இந்த ஊர் முழுக்க அவரு மட்டும் தான் திரிபாட்டியா? யோசிச்சு பாரு. இவன் மட்டும் அவரோட பையனா இருந்தா இந்த சந்தன்லால் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருப்பானா? அப்பாவோட சிபாரிசுல ஏதாவது பெரிய காலேஜ்ல சேர்ந்திருப்பான். ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். சரி வா, நம்ம உள்ள போலாம். இவங்க படிக்கட்டும். இங்க வந்து கிரெடிட், டெபிட் அண்ட் சேவிங். நேஹா, உன்னோட நிலைமையையும் உன் குடும்பத்தோட நிலைமையையும் என்னால் பார்க்க முடியலடா. என்னால் மட்டும் முடிஞ்சிருந்தா ஒரே நிமிஷத்தில் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். அப்புறம் என் மனசில் இருக்கிற விஷயத்த உன்கிட்ட சொல்லிடுவேன். ஏய் கேளு, நேஹாவோட அண்ணா இன்டர்நெட் கஃபே திறந்துருக்கான். நம்ம பிட்டன் மார்க்கெட் இருக்குல்ல, அங்கே காலேஜில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் என் மெசேஜை கொண்டு போய் சேர்த்துரு. சேட்டிங் பண்ணணும்னாலும் கேம் விளையாடணும்னாலும் சரி, ஒவ்வொரு பையனும் கண்டிப்பாக தீபக் இன்டர்நெட் கேஃபேக்கு மட்டும்தான் போகணும். புரிஞ்சுதா? இல்லை திரும்ப சொல்லணுமா? அஜய் சார், தேங்க்யூ. அன்னைக்கு என்னை காப்பாத்துறதுக்காக நீங்க 2 பேரும் பொண்ணு வேஷத்துல வந்தீங்க. அப்புறம் இன்னைக்கு என் சிஏ ஆகிற கனவை நனவாக்க நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்க. நேஹா, நீ நிஜமாவே யாருக்காவது தேங்க்ஸ் சொல்ல விரும்புனா சஞ்சு கிட்ட தான் சொல்லணும். இந்த 2 காரியத்துக்கு பின்னாடியும் அவனோட ஐடியா தான் இருக்கு. அந்த பொண்ணு வேஷம் போடுற ஐடியாவும் சஞ்சுவோடது தான். இப்போ கூட உனக்கு கிளாஸ் எடுக்க அவன் தான் என்ன இங்க அனுப்புனா ஏன்னு தெரியல நேஹா. ஆனா இப்போலாம் உன்னை கஷ்டத்துல பார்க்க அவனால முடியல. ஸோ நான் நோட்ஸ் ரெடி பண்றேன். எனக்கு ஏன் இப்படி தோணுது? என்னமோ சஞ்சு இங்கே எங்கேயோ இருக்கிற மாதிரி என்னோட அக்கம் பக்கத்தில். இங்க ஒரு பூ 2 தோட்டக்காரங்க கதையை போல ஓடிட்டு இருக்கு. நான் சஞ்சு அண்ணாவோட வண்டியை வெளியே பார்த்துட்டு உள்ள வந்தது நல்லதா போச்சு. இல்லைன்னா இந்த அழகான மனசுக்கு இதமான காட்சியை என்னால எப்பவுமே பார்த்துருக்க முடியாது. எம்எல்ஏ ஐயாவோட 2 பசங்களும் நேஹாக்காவோட கண்ணுங்கிற வலையில சிக்கிட்டு வர்றாங்க. என்ன விஷயம்? நான் நினைக்கிறேன் விஷயத்தோட வேருக்கே போய் உண்மையை தோண்டி தான் எடுக்கணும் போல இருக்கு. இன்னைக்கு காலையில் தான் அம்மா அப்பா கிட்ட பேசுகிறத கேட்டேன். நாளைக்கு ஆவணி மாதத்தோட ரொம்ப விசேஷமான திங்கக்கிழமை. கணவன் மனைவி காதல் ஜோடிகள் அவங்க மேலே சிவபெருமான் விசேஷமான கருணையை பொழிவார். அப்புறம் என் நேஹா பெருமானோட ரொம்ப பெரிய பக்தை. நாளைக்கு நாள் ரொம்ப விசேஷமானது. நாளைக்கு தான் நான் நேஹாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன்.
அப்பா என்ன இந்த பழைய பாட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? ஆஃப் பண்ணுங்கப்பா. மகனே, ஓல்ட் இஸ் கோல்டு. ஆச்சரியமா இருக்கு, சரக்கு அடிக்காமையே 2 அண்ணன் தம்பியும் போதையில ஆடுறாங்க. சரக்கும் இல்ல, பாட்டியும் நடக்கல, ஆனா போதை முழுசா இருக்கு. 2 பேரோட வாழ்க்கையிலயும் என்னதான் நடக்குது? உள்ள இருக்கிற ரகசியத்தை வெளியே கொண்டு வர்ற மாத்திரை என்கிட்ட இருக்கு. அண்ணா, உண்மையை நான் தெரிஞ்சே தீருவேன். இந்த போதையோட கடைசி 2 மாத்திரை ஒருவேளை இந்த வாய்ப்புக்காகத்தான் என்கிட்ட மிச்சம் இருந்திருக்கு. அஜா அண்ணா, சாரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன். ஆனா இந்த மஞ்சள் பால் இருக்குல்ல, இது ஆறுனதுக்கு அப்புறம் தொண்டைக்குள்ளேயே போகாது. இதோட உண்மையான மஜாவே சூடா குடிக்கிறதுல தான் இருக்கு. குடிச்சிருங்களேன். ஆமா ஆமா பசங்களா, வாங்க வாங்க பால் குடிங்க. எனக்கு இது பிடிக்கல. நீ போய் எனக்கு காஃபி கொண்டு வா, ஸ்ட்ராங்கா. ஆமா மம்மி, நான் எத்தனை தடவை சொன்னிருக்கேன் உங்களுக்கு, எனக்கு பாலை தனியா கொடுங்க, மஞ்சளை தனியா கொடுங்க, நான் தனியா விழுங்கிக்கிறேன். ஆனா இப்படி பால்ல கலந்து கொடுக்காதீங்க. இவங்க 2 பேரும் பால் குடிக்க மாட்டேங்கிறாங்களே. இவங்க 2 பேரும் பால் குடிக்கலன்னா அப்ப எனக்கு எப்படி தெரியும் இவங்க 2 பேரோட மனசுலயும் நேஹாவை பத்தி என்ன ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு? இப்படி அடம் பிடிக்க கூடாது பசங்களா. வாங்க வாங்க பாலை வந்து குடிங்க. மம்மி, உங்களுக்கு தெரியும் இல்ல, எனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு வாந்தி வந்துடும். மம்மி, முதல் தடவையா சஞ்சு சரியான விஷயத்த சொல்றான். ப்ளீஸ், இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம். சஞ்சு, அஜய், சரி, நீங்க 2 பேரும் உங்க நாடகத்தை நிறுத்திட்டு சீக்கிரமா கிளாஸ காலி பண்ணுங்க. அப்புறம் பார்க்கலாம் உங்க 2 பேர்ல யார் ஜெயிக்கிறான்னு. பாப்போமா? பாப்போம். ஆரம்பிங்க. 3, 2, 1 கோ. இனிமே யார் ஜெயிச்சா எனக்கு என்ன பைப்பு கவலை? எல்லாத்த விட பெரிய அந்த கடைசி ஆட்டத்துல என்னோட வெற்றி தான் நிச்சயமாகும். எஸ், நான் ஜெயிச்சிட்டேன். நோ. என் செல்லன் தோத்துட்டான், சஞ்சு கூட தோத்துட்டான், ஆனா நான் ஜெயிச்சிட்டேன். சரி சரி, ரொம்ப சீன் போட வேண்டிய அவசியம் இல்ல, சரியா? அது இன்னைக்கு நான் உங்களை ஜெயிக்க விட்டேன், இல்லைன்னா எப்பவுமே நான் தான் ஜெயிப்பேன். அப்படியா? அப்போ இப்படி புரிஞ்சுக்க, இது வரைக்கும் நான் உன்னை அன்பா ஜெயிக்க விட்டுட்டு இருந்தேன்னு. ஆனா இப்போ நான் முழுசா களத்துல இறங்கிட்டேன் உன்னை தோக்கடிக்க. ஜனங்க வாய்ப்பு கிடைக்கும் போது 6 அடிப்பாங்க, ஆனா பங்கஜ் 6 அடிப்பான். இப்போ கதையோட திரையை விளக்குறதுல இருந்து என்னை யாராலையும் தடுக்க முடியாது. விபோர் எவ்வளோ சந்தோஷமா இருந்தான். கனவு நினைவான சந்தோஷம் அவனோட முகத்தில் இருந்துச்சு. ஒரு தடவை ஃபோன் பண்ணி அவனோட இன்டர்நெட் கஃபே எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டுக்கிறேன். ஒரு விஷயம் கேட்கட்டுமா? இந்த நேரத்துல அத்தைய ஏன் தொந்தரவு பண்ற? அது 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 வந்து ராத்திரியில அவங்க கிட்ட நான் பேசுற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கமே வராது.
பார்த்தா ரொம்ப ஆழமான அன்பு போல இருக்கு இல்லையா? நான் ஒரு வேலை செய்யறேன், நானே என் மாமியாருக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன், உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இப்ப இவ்வளவு பாசமும் கவலையும் நல்லதில்லைன்னு. ஹலோ, சரி, நீயே போய் உன் மம்மி கிட்ட சொல்லு, திரும்ப போன் பண்ண, அப்புறம் சொல்லிடு. கட் ஆகிடுச்சு. என்னோட குரலை கேட்டதும் கட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. இவ்வளவு ராத்திரியில போன் வர்றதுக்கு என்ன காரணம்? அப்புறம் இந்த யூ யாரு? ஏதாவது சொல்ல விபோர். இந்த யூ யாரு? மம்மி, அது ஒரு ஃப்ரெண்டு. ரொம்ப நேரமா ஃபோன் அடிச்சுட்டு இருந்துச்சு, யாரும் எடுக்கலனா கட் பண்ணிருப்பாங்க. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? அம்மாவோட பார்வை பொண்ணு மேல அதிகமா இருக்கும். ஆனா அதுக்காக பையன் மேல இருக்கவே இருக்காதுன்னு அர்த்தம் இல்ல. நான் அதிகம் தெரியாம இருந்தாலும் ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு புரியும்டா. என்ன இப்போ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ற? எப்படி சொல்றது அலி? உன்கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. பாரத் பவன்ல உன்னோட ஆர்ட் எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருந்துச்சு. பேசவே முடியல, உன்கிட்ட சொல்லவே முடியல. காலங்காத்தால் சஞ்சு எப்படி என் ரூமுக்கு வந்தான், என் வீட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் அவன் அஜய் சாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டான். சிஏ படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண. உனக்கு தெரியுமா, இந்த தடவை சஞ்சுவோட கண்ணுல தெரிஞ்ச உண்மை எப்படி இருக்குன்னா, அவன் மாறிட்டான் அப்படின்னு தோணுது. திடீர்னு அவனுக்கு என் மேல அக்கறை வந்துடுச்சு. திடீர்னு அவன் நட்போட பொறுப்பையும் கடமையையும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான். நேஹா, உனக்கு இதுதான் மட்டும் தோணுதா இல்ல வேற ஏதாவது? பாரு நேஹா, இப்படி காலங்காத்தால உன் ரூமுக்குள்ள அவன் வர்றது இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லையே. அதுவும் யாருக்கும் தெரியாம. தெரியல அலி, இத பத்தி வேற எதுவும் அதிகமா யோசிக்க நான் விரும்பல. ஆனா சஞ்சு இதை விட அதிகமா யோசிச்சிருந்தா சொல்லு நேஹா. ஒருவேளை நிஜமாவே அவனோட மனசுல ஏதாவது ஃபீலிங் வந்திருந்தா அப்போ என்ன பண்ணுவ நீ? உன்னோட டிசிஷன் என்னவா இருக்கும் சொல்லு எனக்கு. இப்போ போதை மாத்திரை அதோட உண்மையான வேலையை காட்டும். அப்புறம் 2 அண்ணன் தம்பிகளோட உண்மையும் வெளியே வரப்போகுது. அட அண்ணா, சஞ்சு அண்ணா. ஓ சஞ்சு அண்ணா, மறைக்காம உண்மையா சொல்லுங்க, நீங்க நேஹா அக்கா வீட்டுக்கு என்ன பண்ண போனீங்க? உண்மையிலேயே உங்களோடது தான் செம்ம கில்லர் ஸ்மைல் ஆச்சே. இப்ப சொல்லுங்களேன், நேஹா அக்கா வீட்டுக்கு எதுக்கு போனீங்க நீங்க? மனசு நிறைய பார்க்க வேண்டி இருந்தது. அவளோட அந்த அழகான முகத்தை பார்க்கவும் செஞ்சேன், அப்புறம் உணரவும் செஞ்சேன். மனசோட ஆழம் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த முத்து மாதிரியான கண்களை மூழ்கிக்கிட்டே இருந்தேன். அவளோட சுவாச காத்துல இருந்து வர்ற வாசனையில. உண்மை என்னன்னா, எனக்கு அந்த முகத்து மேல, அந்த கண்கள் மேல, அந்த வாசனையின் மேல காதல் வந்துருச்சு. எனக்கு காதல் வந்துருச்சு நேஹா மேல. முதல் காதல். இப்போ உங்களோட அடுத்த அடி என்னவா இருக்கும் அண்ணா? என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களோட காதலை வெளிப்படுத்துறதுக்கு அண்ணா. ஓ அண்ணா, சொல்லுங்களேன், என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு நான் நேஹா கிட்ட என் மனசுல இருக்கிற விஷயத்த சொல்ல போறேன். நாளைக்கு நான் நேஹாவுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறேன். அட அண்ணா, நிச்சயமா முடிவு பண்ணிட்டீங்களா? நாளைக்கு சொல்லிடுவீங்களா? நிச்சயமான முடிவு. இனிமே நான் நேஹாவுக்காக காத்துட்டு இருக்க முடியாது. நேஹா தான் என் வாழ்க்கை, நேஹா தான் என் சந்தோஷம், நேஹா தான் என் காதல்.
நேஹா ஆமா ஆமா அண்ணா. அஜானா, நீங்க நேஹா அக்காவை பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது உங்களோட எண்ணம் என்ன? நேஹா அப்புறம் நேஹா நேஹா ரொம்ப ரொம்ப என்ன? ரொம்ப அன்பானவ சஞ்சுவோட ஃப்ரெண்டு. அட ஆமா அண்ணா, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அவளோட ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளோ அழகாக இருக்குது. அவள் ரொம்ப ப்ரில்லியண்ட்டு. அப்புறம் மேத்ஸில் வந்து அவள் ஜீனியஸ். அவள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக இருப்பா. சஞ்சு அவளை அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கான். ஆனால் இருந்தாலும் எக்ஸாம் எழுதிட்டு தான் அமைதியானா. அட இதெல்லாம் எங்களுக்கும் தெரியுமே அண்ணா, ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லுங்களேன். அது வந்து அதாவது அவள் உங்களுக்கு எப்படி தோணுது? நேஹா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. ஐ மீன் அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.